வாங்க. நம்ம ஊர் சமையல் ரெசிபியில் இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிறது தக்காளி சாதம் தான். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சியை இடித்து அதை பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், சளிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி. அப்புறம் பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், பெருஞ்சீரகம், ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, பட்டை, இது இவ்வளோந்தான். அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் இது சாம்பார் பொடி. இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வைப்போம். இப்போ முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தெரியுதா பாருங்க, எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சோல. அது பிறகு பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம் இதெல்லாம் வச்சுக்கோம்ல, அதை சேர்த்து ஒன்றா இது கூடவே போட்டுக்கிறேன். லேசாக கிண்டி விட்டுருவோம். கிண்டிட்டு இந்த பச்சை மிளகாய் கூடவே சேர்த்துக்கிறேன். இனி வெங்காயம் வெட்டி வச்சுட்டு பல்லாரி அதையும் கூட சேர்த்துக்கிறேன். நெய் போட்டு நல்லா கிண்டணும். கிண்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனி அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை உள்ள தட்டிடலாம். அதை போட்டு கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இனி அடுத்து தக்காளி பழம் போடுவோம். தக்காளி பழம் உள்ள சேர்த்துறேன். கிண்டிக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் அந்த தக்காளி வெந்து நல்லா மசியணும்.
இது நல்லா வேகட்டும், நல்லா மசிஞ்சு வரட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போது இனி அடுத்தால மஞ்சள் பொடி, தேவையான அளவு மஞ்சள் பொடி, உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுடுங்க, காணாட்டா திருப்பி போட்டுடுங்க. இனி அடுத்து கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் இந்த சாம்பார் பொடி 1 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து கலரி விட்டுக்கணும். கிண்டி விட்டுக்கணும். அடி பத்தாமல் பார்த்துக்கிடணும், அடியில் பத்திரக்கூடாது. ஓகேங்களா? இனி எடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம். கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஊற்றிடுங்க. தண்ணி கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி இருக்கும், அடி பத்திரக்கூடாது, அதுக்காக ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் இனி கொஞ்சோல கொத்தமல்லி தலை போட்டு தூவிக்கலாம். அதே லைட்டாக கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா கொதித்த பிறகு நான் வந்து 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் செங்கல்பட்டு அரிசி தான், அதனால் 3 கப்பு தண்ணி வச்சாதான் கரெக்டாக இருக்கும், சரியான பதத்துக்கு வரும். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இனி இப்போது தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறேன். 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி. நான் 4 கப்பு வச்சுருக்கேன், அதனால் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு தான் அரிசி போடணும். உப்பு தேவையான அளவு நானாட்ட போட்டுடுங்க. அந்த தண்ணியில் உப்பு இருக்கணும், அதையும் கணக்கு பண்ணி போடணும். பார்த்துடுங்க, தண்ணியில் உப்பு இருந்துச்சுன்னா நல்லா உப்பு தெரியணும், அந்த தண்ணியிலேயே தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த நம்ம தக்காளி சாதத்துக்கு கரெக்டாக சோறுக்கும் அந்த உப்பு இருக்கும். கரெக்டாக இருக்குது. இது இப்போ கொதி வந்த பிறகு தான் அரிசி போடணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். சாரி, ஐயோ, போடும்போது பார்த்து போடுங்க, மேலெல்லாம் தெரிச்சிருச்சு அரிசி.
கையில் பட்டுட்டோம், சாரி. அரிசியை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிட்டு நல்லா கொதிச்சு வேகணும். அதுக்கிட்ட ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி எப்படி மூடி வச்சிருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வச்சிருச்சான்னு பார்ப்போமா? தக்காளி சாதத்துக்கு நல்லா தண்ணி வத்திருச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டோம்னா அடி பத்தாமல் இருக்கும். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கிண்டிடுவோம். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடுங்க. ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன், அது ஃப்ளேவருக்கு. இதை நம்ம கிண்டி விட்டுட்டோம்னா சூடான தக்காளி சாதம் ரெடி. பார்த்தீங்களா? இல்லாமல் அழகாக வந்துருச்சு. ஒரு இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பில் இருந்து இறக்கி மூடி வச்சிடலாம். சரி, இப்போ இறக்கிடலாம். இறக்கி வச்சுட்டு அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.